நம்ம முன்னோர்கள் யானையே நேருக்கு நேர் மோதி வீழ்த்திருக்காங்க. அதை உணர்த்து விதமா ஒரு நடுகள் வந்து தென்காசி மாவட்டத்துல இருக்கு. இப்ப அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தென்காசி மாவட்டத்துல ஆழ்வார்குறிச்சி அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அங்க இருக்கக்கூடிய பரம கல்யாணி அப்படிங்கக்கூடிய அந்த கல்லூரியை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த கல்லூரி பக்கத்துல போனோம் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு நடுகள் இருக்கு. அந்த நடுகல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு யானை, அந்த யானையை வந்து ஓங்கி குத்தி அதை கொலை செய்யற மாதிரி ஒரு வீரன், அந்த வீரனுடைய நடுக்கல் அங்க இருக்கு. அந்த நடுகளை பார்த்தா முதல்ல எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. இதை பத்தி நடுகள் அப்படின்னு சொன்னா இதுல என்ன கதையை சொல்கிறது அப்படின்னு சொல்லி கவனமா பார்த்தா, அவன் ஒரு பெரிய பலசாலி. அவன் வந்து பாண்டிய மன்னனா இருக்கலாம். அந்த பாண்டிய மன்னன் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, அந்த மக்களுக்கு வந்து துன்புறுத்திய யானையை வந்து அவன் வீழ்த்தியிருக்கிறான். ஒருவேளை அந்த யானையை வீழ்த்தும் போது அவன் இறந்திருக்க கூட செய்திருக்கலாம். அதன் நினைவாக இந்த கல்வெட்டை வந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒரு பகுதியில போய் இதை நல்லா விசாரிச்சு பார்க்கும்போது, வெட்டும் பெருமாள் அப்படிங்கக்கூடிய பாண்டிய மன்னன் தான் அந்த கல்வெட்டில் இருப்பவன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்வெட்டை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஆய்வு பண்ணணும். நம்ம தொழில் துறையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, திருநெல்வேலியில வந்து நிறைய தொழில் துறையினர் இப்போ கல்லூரிகள்லாம் வந்திருக்கு. அந்த கல்லூரி மாணவர்களுக்கு தீனி போடும் விதமா இந்த நடுகள் இருக்கு. அந்த நடுகளை போய் பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதன் கொண்டை பகுதி உடைந்து கையில் ஆயுதத்தோட இருக்கிற அந்த வெட்டும் பெருமாள், அது பக்கத்துல இருக்கக்கூடிய யானை, யானை வந்து சிறிய உருவத்திலையும், இந்த வீரன் வந்து பெரிய உருவத்திலையும் இருக்கு. அதாவது யானையை ஆட்கொள்ளும் முறையில் இவன் வந்து பெரிய பலசாலி அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமா தான் இந்த நடுகள் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க எப்படியே போனீங்கன்னா ஆழ்வார்குறிச்சி வழியே போய் கடனாநதி டேமுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, வலது பக்கம் பார்த்துக்கிட்டே போயினீங்கன்னா அந்த பரம கல்யாணி கல்லூரி பக்கத்துல அருகில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயில் பக்கத்துல இந்த நடுகள் இருக்கு. இந்த நடுகள் வந்து பராமரிக்கப்படணும். இந்த நடுகள் வந்து அதுல வந்து அது சம்பந்தப்பட்ட வரலாற்று சின்னங்களை பொறித்து வைக்கணும். அங்க வரக்கூடிய மக்கள் அதை பார்க்கணும். நம்மளுடைய திறமையான மன்னர்கள் வாழ்ந்த விஷயங்கள், அதுவும் யானையே அடக்கிய ஒரு மன்னன் வாழ்ந்தான் அப்படிங்கிற விஷயம் வந்து உலகத்துக்கு தெரிய வைக்கணும். அதற்கு யார் உதவணும் அப்படின்னு சொன்னா கல்லூரி மாணவர்களான நீங்களாம் உதவணும். இதே மாதிரி நடுக்கள் நம்மளோட ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்துல, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்துல வேற எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்க வாய்ப்பு இருந்தா நீங்க இதுல கமெண்ட்ல சொல்லலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.